இவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு 1/10/2024 முதல் கிளப்பக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் சூரியன், புதன், கேது, சந்திரன், துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ஆட்சியோடு இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் பலமடைவது என்பது மற்ற கிரகங்களால் வரக்கின்ற சிரமங்களை நிச்சயம் குறைக்கவே செய்யுங்க. அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு புதன், ராகு இவர்களும் சாதகமாக இருக்கிறார்கள். இதனால் இந்த வாரம் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. தேவையான வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு சுக்கிர பலத்தால் புதிய யோகம் உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பயன்படுத்திக் கொள்வது கையில தாங்க இருக்குது. அதே போல் 6ல் உள்ள ராகு அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி தருவாருங்க. தெய்வ பக்தியும் கோவில் தரிசனமும் உண்டுங்க. புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வீடு, நிலம், மனை வாங்குவதற்கான யோகமும் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை எப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக தாங்க இருக்கும். இப்பொழுதைக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அஷ்டம குரு அவ்வப்பொழுது மன கஷ்டத்தை தர செய்வாருங்க. உடல் சோர்வும் சோம்பேறித்தனமும் அதிகரிக்குங்க. எதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பீங்க. 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அவ்வப்பொழுது மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அமைதியாக தியானம் இருப்பது நல்லது. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்பதற்கு ஏற்ப பகவான் கண்ணனை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.